இந்த படத்துல நம்ம ஹீரோவுக்கு வயசு 30 ஆகுது. அவர் தலையில முடி இல்லாத காரணத்தால அவருக்கு பொண்ணே அமையல. அவர் பார்க்குற எந்த பொண்ணுக்குமே அவர புடிக்க மாட்டேங்குது. இத பார்த்து அவருக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போகுது. ஹீரோவோட அம்மா, அப்பா அவங்க குடும்ப ஜோசியர்கிட்ட போய் என்னாச்சு? எப்பதான் முடியுன்றாங்க. சீக்கிரத்திலேயே நல்ல பொண்ணு கிடைக்கும்னு அவரு சொல்லி அனுப்புறாரு. ஹீரோ அவர் ஃப்ரெண்ட் கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறாரு. அவர் ஃப்ரெண்டு "நீ வேணா அந்த டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணு" அப்படின்னு ஐடியா தர்றாரு. ஓகே யூஸ் பண்ணி பார்க்கலான்னு அவரும் யோசிக்கிறாரு. என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டிங் ஆப்ல அவரோட முகம் மட்டும் தெரியிற மாரி ஃபோட்டோ வைக்கிறாரு. அதுல ஒரு பொண்ணு அவருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்து 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. சரி அந்த பொண்ண மீட் பண்ண போலாமேன்னு போய் மீட் பண்றாரு. அங்க போய் பார்த்தா அவருக்கு செம ஷாக் ஆயிடுது. அந்த பொண்ணு செம ஃபேட்டா இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்னடா இவர் தள்ள முடியலையேன்னு பார்க்குறாங்க. பார்த்தோனே 2 பேருக்கும் முதல்ல பிடிக்காம போயிடுது. அதுக்கப்புறம் சரி என்ன பண்றது? வாங்க நான் உங்கள கொண்டு போய் வீட்ல விடுறேன்னு சொல்லி அந்த ஹீரோ அந்த பொண்ண கூட்டிட்டு போறாரு. போற வழியிலேயே அவங்க 2 பேரும் பேலன்ஸ் தாங்காம பைக் கீழ விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துர்றாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவும், பையனோட அப்பா, அம்மாவும் நேர்ல மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்த உடனே அந்த 2 பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பேசி முடிக்கலான்னு சம்மந்தமும் பேசி முடிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பையன ரொம்ப பிடிச்சிடுது. ஆனா அந்த பையனுக்கு அந்த பொண்ண கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. ஹீரோ ஜோசியர்கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். நீ தான் இந்த இடத்த ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு. ஜோசியரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஜோசியர் அந்த பொண்ணுகிட்ட நீ இந்த பையன கல்யாணம் பண்ணா நீ சீக்கிரம் இறந்துருவேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு நான் செத்தாலும் பரவால்ல. எனக்கு இந்த மாப்பிள தான் வேணும்னு சொல்றாங்க. இத கேட்டு அவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவ செல்ஃபி எடுக்க கூப்பிடுறாங்க. ஹீரோவும் வேண்டா வெறுப்பா தான் வராரு. 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவ ஹீரோயின் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க. ஹீரோ ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணுவாரு. அந்த காலேஜ்ல உள்ள பசங்கலாம் அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு சொட்ட, குண்டுன்னு ரொம்ப கிண்டல் பண்றாங்க. அத பார்த்தா அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நமக்கு இந்த கல்யாணம் வேணாம். எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி திட்டிர்றாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா, அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வாய் பேச முடியாம இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வருது. உண்மையான காதல் எந்த குறையும் பார்க்காது அப்படிங்கிற விஷயத்த அவர் அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்குறாரு. அவங்களும் மன்னிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 ஃபேமிலிட்டயும் பேசி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.